டஸ்டர் சீனியர் வந்து கேட்டாங்க, நான் கொடுக்காதேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. இப்ப விஜயன்ற சீனியரும் வந்து இப்ப டஸ்டர் கேட்டுட்டு இருக்காங்க. அதை பாக்குற அந்த பொண்ணு புக்கு கீழே ஒளிச்சு வச்சிடுறா. எந்த பொண்ணு கிட்ட டஸ்டர் இருக்கான்னு சொல்லி கேக்குறா, இல்லன்னு சொல்லிடுறா. அதனால அவங்க கிளாஸ் ரூம் விட்டு போகும்போது பொண்ணு பெஞ்சு கீழே டஸ்டர் எடுத்து வைக்கிறது அந்த பையன் பார்த்த உடனே வந்து அந்த டஸ்டரை புடிங்கிட்டு போயிடுறான். அதனால அந்த பொண்ணு திட்டு வாங்குறத அவனுமே இப்ப ஜனம் அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த டஸ்டர் காரணமா வச்சு ரெண்டு பேருமே இப்ப பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு காலேஜுக்கு சாரி கேட்டுட்டு இருந்தா அதை பார்த்து அவன் ரசிக்கிறான். இவ ஏதாச்சும் புதுசா ஒரு நோட் வாங்கினா கூட அவனோட பேரு தான் முதல்ல எழுதுறா. ஒரு ஸ்டாஃப் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு பெஞ்ச்ல அவனோட நேம் எழுதி மாட்டிக்கிறா. ஒரு நாள் எக்ஸாம்க்கு அவசரமா கிளம்பும் போது தெரியாதனமா புக்ஸ் கூட சேர்த்து போன் எடுத்துட்டு வந்துடுறா. இப்ப எக்ஸாம் ஹால்ல இந்த பொண்ணுக்கு பின்னாடி அவனுமே உட்காந்துட்டு இருப்பான். இப்ப போன் எங்க வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட பேக்கை செக் பண்றாங்க. இந்த பொண்ணு பயப்படுறத பாக்குற அவனும் அது என்னோட பேக் தான் சொல்லிட்டு சொல்லிடுறான். அது அவனோட பேக்லன்னு சொல்லிட்டு அந்த லேடி ஸ்டாஃப் சொல்லிடுறாங்க. அதனால அவனோட பேக் தான் சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா உள்ள இருக்க நோட்ல அவனோட பேர் தான் எழுதிருக்கு. அந்த போன்லயே அவனோட வால்பேப்பர் தான் இருக்கு. அதை பாக்குற அந்த பையனுக்கு உள்ளுக்குள்ள பட்டாமூச்சிலாம் பறக்குது. அந்த பொண்ணு சொல்லாமலேயே அவனை காதலிக்கிறது அந்த பையனுமே இப்ப தெரிஞ்சுக்கிறான்.